ரயில்வே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கொஸ்டினை படிக்கிறேன் கவனிங்க. A chord of length 24 cm is at a distance of 5 cm from a center of a circle. The radius of the circle is dash centimeter. அதாவது ஒரு வட்டத்தோட மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில், சரிங்களா? 24 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நான் உள்ளதான், சரிங்களா? இது 5 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். இங்க இந்த நானோட அளவு, அதாவது இந்த கார்டோட அளவு 24 சென்டிமீட்டரா, சரிங்களா? ரைட். இப்ப நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க பாருங்க, ஆரத்தோட அளவு என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஆரம்னா இந்த மையப்புள்ளியில இருந்து இந்த வில்லத்தோட இந்த கோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ், ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஆரம், இங்கிலீஷ்ல ரேடியஸ் சொல்லுவோம். இந்த அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? அப்ப மையப்புள்ளிய ஓன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம், இந்த புள்ளிய இதை வந்து நம்ம கியூன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் வந்து நம்ம எம்னு வச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்க, இப்படி செங்குத்து கோடு இருக்கும்போது, சரியா, இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வரையணும்னா இங்க என்ன உருவாகும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உருவாகும், சரியா? செங்கோண முக்கோணம் உருவாகும். இப்படி செங்கோண முக்கோணம் இருக்கும்போது இந்த அளவு நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா ஹைபோட்டனஸ் எடுத்துப்போம். இந்த சம பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரேடியஸ்னு எடுத்துக்கலாம், இந்த அளவை ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹைபோட்டனஸை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஹைட்னு சொல்லுவோம், ஹெச் ஸ்கொயர் பிளஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம் பேஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம், சரியா? பேஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம இந்த ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த உயரத்தோட ஸ்கொயரும் இந்த பேஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவலண்டா இருக்கணும், சரியா? ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வருது, அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாமா? இப்போ நமக்கு ஹெச் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, இது 5ன்னு எடுத்துக்கலாம், சரியா? 5 ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னா மொத்தமா இதோட அளவு வந்துட்டு 24 சென்டிமீட்டர். இந்த மிட் பாயிண்டா இருக்கிறதுனால பாதி அளவு என்னவா இருக்குன்னா 12 சென்டிமீட்டர். அப்ப 12 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, சரியா? ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், சரியா? அப்ப ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இருந்தா போனா ரூட் ஆயிரும். அப்ப இது என்ன ஆகும், 25 ஆகும். இது நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும், 144 ஆகும். அப்ப ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169, சரிங்களா? அப்ப ஆரோட மதிப்பு என்ன இருக்கும், 169 வெளியே எடுத்தா என்ன வரும், 13 வரும். அப்ப ஆரத்தோட அளவு என்ன அப்படின்னா 13 சென்டிமீட்டர், சரியா? இப்ப உங்களுக்கான சம்மு நான் சொல்லி கொடுத்த இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த சம்முக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ரயில்வே எக்ஸாம் ஓரியன்டா வேணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிப்போங்க. அதே மாதிரி இது ஃபுல் லென்த் வீடியோவை நீங்க பார்க்கணும், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை உள்ளடங்கின ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வந்துட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். சரி, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை உள்ளடங்கின ஒரு ஃபுல் லென்த் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் நம்ம அருண் அகாடமி சேனல்ல. இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அதை ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.